அனைத்து வணக்கம். திட்டமிட்டபடி நாளை அதாவது 25ஆம் தேதி என்று தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தொடங்கும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அவர் இதை உறுதிப்படுத்த காரணம் என்னவென்றால், பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் இதற்கு முன்பாக செய்திகளை சந்தித்து பேசும்போது, நாளை தொடங்க இருக்கக்கூடிய அன்புமணியின் பயணத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று டிஜிபியிடம் ராமதாஸ் தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அன்புமணி மேற்கொள்ளக்கூடிய தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்பது அவர்களது மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என்றும், தன்னை மீறி பாமகவுடைய கொடி மற்றும் சின்னம், பெயர் ஆகியவற்றை வேறு யாரும் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்றும், தாங்கள் தான் அதற்கு முழுமையாக தங்களிடம் மட்டுமே அது இருக்கிறது என்றும், அதற்கு நிறுவனம் தலைவரும் தான் என்று ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அன்புமணி வட மாவட்டங்களில் இதுபோன்ற பயணம் மேற்கொண்டால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்றும், அதனால் அதற்கு தடை விதிக்க வேண்டும், அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாளை அந்த பயணம், அன்புமணியுடைய தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்பது நடைபெறுமா, தொடங்குமா என்ற ஒரு கேள்வி தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. அதை தெளிவுபடுத்தும் விதமாக அன்புமணி தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தில், நாளை திட்டமிட்டபடி திருப்போரூரில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் நடைபெறும் என்றும், அதில் எந்தவித சந்தேகமும் அது திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதாவது 25ஆம் தேதியான நாளை ராமதாசுடைய பிறந்த நாள். அன்று பசுமை தாயகம் நாளாகவும் பாமக தரப்பில் ஒவ்வொரு ஆண்டும் அதை கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. ராமதாசுடைய பிறந்த நாள் என்று அதை பாமகவுடைய தொண்டர்கள் அதை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறார்கள். இந்நிலையில் அந்த நாளில் இந்த பயணம் தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 100 நாள் திட்டம், அதாவது நாளை தொடங்கி அடுத்த 100 நாள் வரை தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களும் முக்கியமாக தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திப்பது. அந்த மக்கள் சந்திப்பின் போது பல்வேறு உரிமைகள், குறிப்பாக ஒரு 10 உரிமைகள் தெரிவித்து, சமூக நீதி உரிமை, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை என 10 உரிமைகளை மீட்கும் பொருட்டு இந்த பயணம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி நாளை திருப்போரூரில் தொடங்கும் இந்த பயணமானது அடுத்தடுத்த நாட்களில் 26ஆம் தேதி செங்கல்பட்டு உத்தரமேரூரில் தொடங்கி அடுத்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை முதற்கட்டமாக இந்த பயணம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தற்போது ராமதாசுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அது நடைபெறுமா என்று ஒரு கேள்வி எழுந்த நிலையில், ஆனால் முழுக்க இந்த பயணத்துக்கு, அன்புமணி மேற்கொள்ளக்கூடிய பயணத்துக்கு ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது நடத்தக்கூடாது, அதை நடக்க காவல்துறை அனுமதிக்க கூடாது என்று டிஜிபியிடம் அவர் தரப்பில் இருந்து ஒரு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி நாளைக்கு திட்டமிட்டபடி இந்த பயணம் நடைபெறும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்.